கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு 30 ஆண்டுகள் தன்னுடைய குடும்பத்தோடு இருந்தார். குறிப்பாக தன்னுடைய தாயோடு இருந்தார் என்பது தெளிவாக தெரிகிறது. 3 ஆண்டுகள் முழுமையாக தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவர் தன்னுடைய சீடர்களோடு இறை ஆட்சி பணியை தொடங்கினார், நிறைவேற்றினார். பல்வேறு வழிகளிலே போதித்தார், புதுமைகளை செய்தார், மக்களுக்கு தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தொடக்கத்திலேயே இதை தெரிந்தவராக இருந்தார். எனவே தான் அவர் வழக்கமாக ஜெபக்கூடத்திற்கு செல்கின்ற அந்த வகையிலே அன்றைக்கு அவர் வாசிக்க நேர்ந்த ஒரு சுருளேடு ஏசாயாவின் பகுதியாக இருந்தது. அதில் இவ்வாறு குறிக்கப்பட்டிருந்தது என்று அந்த ஏசாயாவினுடைய இறைவாக்கை, முன்னறிவிப்பை அவர் வாசிக்கின்றார். எல்லோரும் வியக்கின்றார்கள், பாராட்டுகின்றார்கள். இதுபோன்ற ஒரு ஞானத்தை நாம் யாரிடமும் பார்க்க முடியவில்லையே என்று அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். அனைவருடைய கண்கள் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அன்புக்குரியவர்களே, இதுவரைக்கும் சரி. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு பேசுகின்றார். இதுவரைக்கும் எசையா புத்தகத்திலிருந்து இறை வார்த்தையை வாசித்தவர் இப்பொழுது அவர் பேசுகின்றார், தன்னை வெளிப்படுத்துகின்றார், தன்னை யார் என்று அவர்களுக்கு தெரிவிக்கின்றார். நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறியது என்றார். அன்புக்குரியவர்களே, இங்கே தான் பிரச்சனை வருகிறது. காரணம், அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? இவர் சாதாரண தச்சன் மகன் அல்லவா, இவருடைய தாய் மரியா அல்லவா, இவர் எப்படி இந்த இறைவாக்கு இவரில் நிறைவேறுகிறது, இன்று நிறைவேறுகிறது என்று சொல்லி அவர்கள் இடறல் பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த இடறல் பட்டார்கள் என்று சொன்னால், இறைவனை குறித்து, மெசையாவை குறித்து அவர்கள் கொண்டிருந்த கருத்து என்பது வேறானது, மாறுபட்டதாக இருந்தது. மெசையா இந்த உலகத்திற்கு வருவார், அங்கே வந்து அவர்களுடைய ஆட்சியை நிறுவுவார். அந்த ஆட்சியிலே இவர்களெல்லாம் இடம்பெறுவார்கள், மற்றவர்களெல்லாம் முறியடிக்கப்படுவார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார். காரணம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். தொடக்கத்திலிருந்தே அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்கள் அந்த வாழ்விழந்த நிலையிலே இறைவன் அவர்களுக்கு துணையாக இருந்து விடுதலை கொடுக்கின்றார். அந்த விடுதலையை கொடுத்த பிறகு அவரே முன்னின்று நடத்துகின்றார், மோசேயை அனுப்புகின்றார். பிறகு இறை வாக்கினர்களை கொடுக்கின்றார், பிறகு அரசர்களை கொடுத்து அவர்களுக்கு வழிகாட்டுகின்றார். இப்படியாக இறைவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்த இறைவனாக இருக்கின்றார், வாழ்வு கொடுத்த இறைவனாக இருக்கிறார். இப்பொழுது மெசியா எப்படி வருவார் என்று சொன்னால், அவரும் இதே போன்று நம்மை இந்த உலகத்தினுடைய ஆட்சியின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து புதியதொரு வாழ்வையும் புதியதொரு ஆட்சியையும் நமக்கு அமைத்து கொடுப்பார் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த உலகை சார்ந்த வகையிலே இந்த ஆட்சியை அமைக்கின்ற ஒன்றாக அவர்கள் எதிர்பார்த்தார்கள். எனவே மெசியா அரசராக வருவார், மெசியா மிக உயர்ந்த ஒரு ஆற்றல் கொண்ட மனிதராக இருப்பார் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் இயேசு தச்சனுடைய மகன், சாதாரண ஒரு ஆள். இன்று இந்த இறைவாக்கு என்னிலே நிறைவேறியற்று என்று சொன்னதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, எல்லாருமே இந்த விஷயத்திலே நாம் இப்படித்தான் இருக்கிறோம் என்பதை இன்றளவிலும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எப்படி அவர்கள் ஒரு தச்சனுடைய மகனாக ஆண்டவர் இயேசுவை பார்த்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய நண்பர்கள் எல்லாம், சக தோழர்கள் எல்லாம் அவரோடு விளையாடிய ஒரு நினைவை கொண்டிருந்தார்கள். மற்றவர்களெல்லாம் சிறுவனாக இருந்து வளர்ந்த அந்த அனுபவத்தை பார்த்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த இயேசு என்ற மனிதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த இயேசு என்ற மனிதனில் மறைந்திருக்கின்ற மெசியா என்ற ஒரு இறைவனை அவர்கள் பார்க்க மறுக்கிறார்கள், ஏற்க மறுக்கிறார்கள். அது மனித அளவிலே இயலாத ஒன்றாக அவர்களுக்கு தெரிகிறது. எனவே தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். நான் தான் மெசியா, நான் தான் இந்த இறைவாக்கு பகுதியை நிறைவு செய்கின்றவன், நான் தான் மெசியா,
ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவன், குருடர்களுக்கு பார்வை கொடுப்பேன், இறந்தவர்களை கூட உயிர்த்தெழச் செய்வேன் என்றெல்லாம் விடுதலையை கொடுக்கின்ற மெசியா நான் தான் என்று சொல்கிறார். ஆனால் அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள், அவரை எதிர்க்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் இதே ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். சாதாரண ஒரு வெந்நீர் அப்பத்திலே ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். இனிமேல் இந்த வெந்நீர் அப்பம் நான் பார்க்கின்ற வகையில் இருந்தாலும் இது இறைவனுடைய திரு உடலாக இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள்? கண்டிப்பாக ஏற்க முடியாது. ஆனால் உண்மையாகவே கிறிஸ்துவ விசுவாசத்தில் நாம் இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள் என்று சொன்னால் அதில் உண்மையாகவே இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கும், விசுவாசம் நம்மிடம் இருக்கும். நேற்றைய தினம் கூட ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தேன் இருதயப்பட ஸ்தாபகத்தின் பொழுது. அப்பொழுது 2 வயதானவர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் ஆலயத்திற்கு வர இயலாத நிலையில் இருக்கின்றார்கள். எனவே அவரை கருத்தில் கொண்டு இன்னொருவரையும் மனதில் வைத்து 2 நன்மைகளை எடுத்து சென்றேன். அப்பொழுது முதலிலே பெற்றுக்கொண்ட அவர்கள் வயதானவர்களாக இருந்தாலும் மண்டியிட்டு ஆண்டவருடைய திருவுடலை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி என்றால் அந்த அப்பம் என்பது இனிமேல் அப்பம் அல்ல. அந்த அப்பத்திலே மறைந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டதனால் அவர்கள் மண்டியிட்டு அந்த நன்மையை வாங்குகின்றார்கள். அதுதான் உண்மை. எனவே அன்புக்குரியவர்களே, இது கிறிஸ்துவின் திரு உடல் என்று சொன்னால் எத்தனை பேர் உண்மையாகவே இதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதுதான் கேள்வி. அன்றைக்கு இஸ்ராயல் மக்கள் போன்று இவன் தச்சன் மகன் அல்லவா என்று நினைத்தார்களே ஒழிய ஆண்டவர் அனுப்பிய அபிஷேகம் செய்த மெசியா என்று அவர்கள் பார்க்க மறந்தார்கள். அதற்கு விசுவாச கண் என்பது அவசியமாகிறது. இந்த கண் பார்க்கிறது, விசுவாச கண் நம்புகிறது. எனவே தான் கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் நம்புகின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு இஸ்ராயல் மக்களை போன்று நாமும் இல்லாமல் இயேசுவை கண்டுகொள்வோம், மனது அளவிலே ஏற்றுக்கொள்வோம். அவர்தான் மெசியா, அவர்தான் நமக்காக சிலுவையிலே இறந்த கடவுள், நமக்கு மீட்பை கொடுக்கின்ற மீட்பராக இருக்கின்றார் என்பதை ஏற்று நற்கருணை கொண்டாட்டத்திலே தொடர்ந்து பங்கெடுத்து அவரை நாம் உட்கொண்டு செல்ல அன்போடு இறைவனுடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.